ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா 13th வெட்டிங் டே எங்களோட. சரி, அதுக்காக கோயில் போகலாம் அப்படிங்கிறக்காக கிளம்பியாச்சு. ஏன்னா லீவ் போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் சாட்டர்டே அன்றைக்கி பசங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. எங்கே போனாலும் மாலுக்கு அங்கே எங்கே போனாலும் ஒரு திருப்தி இருக்காது. அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரமும் திருவண்ணாமலையும் போகலாம் அப்படின்ட்டு. திருவண்ணாமலை போகிறது மட்டும்தான் பிளானாக இருந்தது. இடையில காஞ்சிபுரம் வந்து பிளான் கிடையாது, அன்பிளானடு தான். பட் ஆனால் அந்த வழியாகவும் போகலாம் அப்படிங்கிறக்காக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து காஞ்சிபுரம் கோயில் வந்து கட் ஆகிற வழி இது. இது வந்து கொஞ்சம் வயல், கொஞ்சம் அமைதியாக நல்லாயிருக்கும். கோயில்கிட்ட போயாச்சு. இதுதான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில். நிறைய பேர் போயிருப்பீங்க. நாங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னாடி போனது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி தான் போகிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாருமே வந்து 50 ரூபா டோக்கன், 100 ரூபா டோக்கன் அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. யாருன்னே தெரில, ஒரு புண்ணியவான் எங்களுக்கு முன்னாடி வந்து அவர் காசு கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தார். அதை பார்த்தாங்களோ இல்லையோ, சரி ஆனால் அவங்க நினச்சிட்டாங்க போல் அவங்க கூட வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்குமே வந்து வழி விட்டுட்டாங்க. உடனே போனோம். ஒரு 1/2 ஹவரில் சூப்பராக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். இந்தளவுக்கு கிட்டக்க நல்லா நாங்கள் தரிசனம் பார்த்ததே கிடையாது. சூப்பராக இருந்தது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே சரி சாப்பிட்றலாம், லன்ச் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. என் பசங்க தான் வீடியோ எடுத்தாங்க. எங்கேயுமே நான் வீடியோ எடுக்கல. அதனால தான் இப்படி தலைகீழ வருது வீடியோ. வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க நான் எடுக்கிற மம்மின்னு என் பொண்ணு தான் எடுத்தா. அங்கே சாப்பிட்டு முடித்தோடனே நேராக வந்து திருவண்ணாமலை அப்படியே கிளம்பியாச்சு. இது திருவண்ணாமலை போகிற வழி. காஞ்சிபுரம் டு திருவண்ணாமலை போகிற ரூட் வந்து இப்படி தான் இருந்தது. ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக நல்லா இருந்தது போகிற வழி. கொஞ்சம் என்னென்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த சென்னை சிட்டிக்குள்ளே அந்த ஹாரன் சவுண்டும், எப்போ பார்த்தாலும் வர்ற அந்த புகை, இந்த சவுண்டு, டஸ்ட்டு இதிலெல்லாம் இருந்து ஒரு ரிலீஃபாக கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இதுக்காகவே ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம சாமி கும்பிட போகிறோங்கிறதெல்லாம் செகண்ட்ரி. திருவண்ணாமலை போயிட்டோம். க்யூவை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5.5 hours நாங்கள் லைனில் நின்றுப்போம். நாங்கள் 4 மணிக்கு உள்ளே போனது. கிட்டத்தட்ட நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock. இவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் தரிசனம் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். போகிறவங்க சாட்டர்டே சண்டே போகாதீங்க. இன்னொன்று, இது தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலா இல்லை ஆந்திராவான்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. நம்ம என்ன சொல்கிறது, தமிழ் பீப்புளே கிடையாது. ஒரு 500 பேர், ஒரு 5000 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதில் 500 பேர் கூட தமிழ் ஆளுகள் இல்லை. ஃபுல்லாக ஆந்திரா பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே யாரும் போயிடாது.